வெல்கம் பேக் ஃபியூச்சர் மெடிக்கோஸ். சமீபத்தில் ஒரு ஸ்டோரி வந்து வாட்ஸ்அப்லையும் ட்விட்டர்லையும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கு. எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி இது உண்மையா, இது நடக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே போல் ட்விட்டரில் நான் பார்க்கும்போது வந்து சில பிரபலங்கள், அதாவது சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேர் அதை உண்மைன்னு நம்பி அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ், ஒரு நூற்றுக்கணக்கான கமெண்ட்ஸ், எல்லாருமே வந்து அதுல ஒரு சிலர் அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, நீட்டுனாலே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அது ரைட்டோ தப்போ நிச்சயமா அதை சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு குரூப் ரைட்டோ தப்போ அதை எதிர்த்து பேசுவாங்க. இது வந்து சோஷியல் மீடியால ரொம்ப பழக்கமாயிருச்சு. ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் அது தப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் அது ரைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் தொடர்ந்து நடக்குது. இப்போ வெளியில ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இருக்கிறவங்க அல்லது ஜெனரல் பப்ளிக் அல்லது சோஷியல் மீடியால பொழுது போகாம கமெண்ட் பண்றவங்க, அவங்க எது வேணா சொல்லிட்டு போகட்டும். ஆனா இந்த அட்மிஷன்ல டைரக்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது பேரண்ட்ஸோ இதுல உண்மை இருக்கா இல்லையான்றத வந்து நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ண போகுது. ஏன்னா இது புரியலன்னா நீங்க தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக தான் ஐ வாண்டட் டு ஷேர் தி ஸ்டோரி. முதல்ல அந்த ஸ்டோரி என்னன்னு காமிக்கிறேன் நான். அதுக்கு பிறகு we will discuss about அது உண்மையா பொய்யா, எந்த அளவுக்கு அதுல உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு பொய் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல நான் அந்த கதையை அப்படியே படிச்சிடுறேன். அதுக்கு பிறகு அதுல என்னுடைய ஒப்பீனியன் சொல்றேன். இதுல என்ன உண்மை இருக்கு, என்ன பொய் இருக்குன்றத உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் நான். கர்நாடகாவில் 2 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. ஒரு ஏஜென்ட் ஒருவரை அமர்த்தி கொள்கிறார். அவர் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா செல்கிறார். அங்கிருந்து மருத்துவம், அதாவது எம்பிபிஎஸ் முதலாம் ஆண்டு அல்லது 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் சுமார் 300 பேர்களை அழைத்து வருகிறார். அவர்களை நீட் பரீட்சை மீண்டும் எழுத வைக்கிறார். அவர்களும் நல்ல ரேங்க் வாங்கி பாஸ் ஆகிறார்கள். அவர்கள் கவுன்சிலிங் எங்கு வேண்டுமென்றால் ஒரு குறிப்பிட்ட கல்லூரியையே சொல்கிறார்கள். அந்த கல்லூரியோட பேரை நான் வந்து பிளாங்க் அவுட் பண்ணிட்டேன். அது எந்த கல்லூரியா வேணா இருந்துட்டு போட்டும். ஏன்னா அந்த கதை வந்து எந்த கல்லூரிக்கு வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதனால அவர்கள் கவுன்சிலிங் எங்கு வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட கல்லூரியையே சொல்கிறார்கள். முதல் ரவுண்ட் கவுன்சிலிங் வருகிறார்கள். அதற்கு ரெக்கார்ட் வெரிஃபிகேஷன் இல்லை என்பதால் நீட் மார்க்கை கொடுத்து சீட் பெறுகிறார்கள். பின் சேராமல் விடுகிறார்கள். சீட்டை வாங்குறாங்க, ஆனா சேராம விட்டுறாங்க. இதற்கு அவர்களுக்கு ஃபைன் எதுவும் இல்லை. அடுத்து 2ஆம் ரவுண்ட் கவுன்சிலிங் வருகிறது. அதிலும் அவர்கள் வருகிறார்கள், சேராமல் விடுகிறார்கள். ஆனால் இங்கு 2 லட்சம் ஃபைன் கட்ட வேண்டும். அதை ஏஜென்ட் கட்டுகிறார். அடுத்து மாப் அப் ரவுண்ட் என்ற ரவுண்ட் வருகிறது. இதற்கும் அவர்கள் வருகிறார்கள், இதிலும் சேராமல் விடுகிறார்கள். இதற்கு ஃபைன் 2 லட்சம் ரூபாய், அதையும் ஏஜென்ட் கட்டி விடுகிறார். 3வது முறையும் சேராமல் ஒப்படைக்கப்பட்டு விட்டால் அந்த சீட்டுகள் அத்தனையும் அந்த கல்லூரிக்கே திரும்ப கொடுக்கப்பட்டுவிடும். இப்போது அத்தனை சீட்டுகளும் கல்லூரியிடமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒப்படைக்கப்படுகின்றன. நிர்வாகம் மொத்தத்தில் எவ்வளவு செலவு செய்கிறது? 2ஆம் கவுன்சிலிங் ஃபைன் 2 லட்சம், மாப் அப் கவுன்சிலிங் ஃபைன் 2 லட்சம், பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு கூலி 2 லட்சம், ஏஜென்ட்டுக்கு 2 லட்சம், ஆக மொத்தம் 8 லட்சம் கல்லூரி செலவழிக்கிறது. ஆனால் இப்படி 8 லட்சம் ரூபாய் செலவு செய்து சரண்டர் செய்யப்பட்ட சீட்டை 50 முதல் 70 லட்சங்களுக்கு விற்கிறது. இந்த லட்சணத்தில் தான் நீட் நீட் என்று நீட்டி பொலந்து கட்டுகிறார்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சு வச்சிருக்காரு. இப்போ இந்த கதையில எவ்வளவு உண்மை இருக்கு? இப்ப நான் சொன்னது அந்த கதையில என்ன இருந்ததோ அது மட்டும் தான். என்னுடைய ஒப்பீனியன் எதையும் சொல்லல. இந்த சதுரங்க வேட்டையில ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லுவாரு. நீங்க ஒரு பொய்யை சொல்றீங்கன்னா அதுல கொஞ்சம் உண்மை இருக்கணும், ஒரு உண்மை சொல்றீங்கன்னா அதுல கொஞ்சம் பொய் இருக்கணும், அதை கலந்து சொன்னாதான் வந்து மக்கள் நம்புவாங்கன்ற மாதிரி இதுல நிறைய உண்மைகள் இருக்கு. அதே மாதிரி நிறைய பொய்கள்னு சொல்றதை விட அவுடேட்டட் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு அது உண்மை இல்லை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெசேஜ் போட்டிருந்தாங்கன்னா அது உண்மை. இன்னைக்கு அதுல உண்மை இல்லை. சரியா? சோ நிறைய விஷயங்கள் உண்மை அதுல சொல்லியிருக்குது, ஆனா நிறைய விஷயங்கள் சரியில்லை. இன்னைக்கு வந்து கரண்ட் டேட்டுக்கு இட் இஸ் நாட் அப்ளிகபிள். சரி, அதுல என்ன உண்மை இருக்கு, என்ன சரியா சொல்லலான்றதை இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு ஏஜென்ட் காலேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவர் போய் கோட்டாவில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து எக்ஸாம் எழுத சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கரண்ட் ப்ராக்டிஸ்க்கு இது தேவையில்லை. காலேஜ் வந்து ஒரு ஏஜென்ட் மூலமா இதை செய்யறதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா இதை பண்றதுனால அவங்களுக்கு எந்த அட்வான்டேஜும் கிடையாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறது இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
இதுக்கு முன்னாடி நடந்திருக்குமா? நடந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. 2022 வரைக்கும் இது நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நடக்க வாய்ப்பு இருக்கா? இனிமேல் நடக்க வாய்ப்பு இருக்கானா? 2023 இருந்து இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது போன வருஷத்துல இருந்து வாய்ப்பு இல்லை. 2024 வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொல்றேன். சோ முதல் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ரெக்கார்ட் வெரிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, ரெக்கார்ட் வெரிஃபிகேஷன் இல்ல, கரெக்ட் தான். அதாவது நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் தான். ஆன்லைன் கவுன்சிலிங்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் சாய்ஸ் கொடுக்க போறேன். அந்த சீட் அலாட் ஆன உடனே நான் ஆட்டோமேட்டிக்கா வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ நான் காலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ரெக்கார்ட் வெரிஃபிகேஷன் கிடையாது. ஏன்னா நான் காலேஜுக்கே போகல. இங்க வீட்டில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டர்ல ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றேன். ஸோ அப்படி நான் சேராம விட்டேன்னா அதுக்கு எந்த ஃபைனும் கிடையாது. தட் இஸ் கால்டு ஃப்ரீ எக்ஸிட். ஸோ இது இன்னைக்கும் உண்மைதான். இன்னைக்குமே ஒரு ஸ்டூடெண்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை. உங்களுக்கு தேவை நீங்க நீட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சுட்டு நீங்க லாகின் பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம். ஒன்லி திங், நீங்க யூ நீட் டு பே ஒரு 2 லட்சம் செக்யூரிட்டி டெபாசிட்டும் 5000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கட்டணும். அது மட்டும்தான், வேற எந்த டாக்குமெண்ட்ஸும் கிடையாது. ஸோ இந்த பேஜில் அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க எக்ஸிட் ஃப்ரீ எக்ஸிட். நீங்க காலேஜ் கிடைச்சி சேர்ந்தாலும் ஓகே, சேரலனாலும் ஓகே. ஸோ நீங்க வேணாலும் நீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே கூட ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரீ எக்ஸிட் உண்மை. அடுத்து இதுல 2 லட்சம் ஃபைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த 2 லட்சம் ஃபைனும் உண்மை. அதாவது இந்த 2 லட்சம் ஃபைனுங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம கட்டுற 2 lakhs செக்யூரிட்டி டெபாசிட் நீங்க செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சி எடுக்காம விட்டீங்கன்னா அந்த 2 lakhs ஃபைன் ஆயிடும். அந்த 2 lakhs will be taken as a penalty. ஸோ அந்த பெனால்ட்டி எடுத்த பிறகு நீங்க சேரல, நான் தேர்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? அதாவது மாப்அப் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமானா கண்டிப்பா திரும்ப பண்ணலாம். பட் நீங்க தேர்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி திரும்ப 2 லட்சம் கட்டணும். ஸோ அதுதான் இவங்க திரும்ப 2 லட்சம் கட்டணும். அதை ஏஜென்ட் கட்டிடுவாருன்னு சொல்றது அதுதான். ஸோ தேர்ட் ரவுண்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்டர் பண்ணி திரும்ப 2 lakhs கட்டணும். ஸோ இது பாசிபிளா? ரவுண்ட் 1 சீட்டு கிடைச்சி நான் வேணான்னு சொல்லிடுறேன். திரும்ப ரவுண்ட் 2 அதே காலேஜுக்கு போட்டு திரும்ப சீட்டு வேணான்னு சொல்லிடுறேன். திரும்ப ரவுண்ட் 3 அதே காலேஜ் போட முடியுமா? முடியும். இது நிச்சயமா ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல இருக்க ஒரு பிரச்சனை. நீங்க ரவுண்ட் 1ல வேணான்னு சொல்லலாம், திரும்ப ரவுண்ட் 2ல வேணான்னு சொல்லலாம், ரவுண்ட் 3ல வேணான்னு சொல்லலாம். தொடர்ந்து they allow you to do that. மாப்அப் ரவுண்ட், அந்த மாப்அப் ரவுண்டுன்ற பேர் மட்டும் இப்ப மாத்திருக்காங்க போன வருஷத்துல இருந்து. இட் இஸ் கால்டு ரவுண்ட் 3. ஓகே, நல்ல பேரு. இந்த மாப்அப் ரவுண்டுன்றதுக்கு அர்த்தம் இல்லை, சரியா? ஸோ இதுவுமே மோஸ்ட்லி கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அப்ப எங்க தப்பான இன்ஃபர்மேஷன் வருது? தப்பான இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல தான். 3வது முறையும் சேராமல் ஒப்படைக்கப்பட்டு விட்டால் அந்த சீட்டுகள் அத்தனையும் அந்த கல்லூரிக்கே திரும்ப கொடுக்கப்பட்டுவிடும். இது தப்பு. இப்போ கரண்ட் ப்ரொசீஜர் படி நீங்க தேர்ட் ரவுண்ட்ல சீட்டு வேக்கண்டா இருக்கு, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில சீட் வேக்கண்டா இருக்குன்னா அந்த சீட்டை காலேஜுக்கு சரண்டர் பண்ண மாட்டாங்க. காலேஜுக்கு சரண்டர் பண்ண மாட்டாங்க. 2022 வரைக்கும் அந்த ப்ரொசீஜர் இருந்தது. தேர்ட் ரவுண்ட்ல சீட்டு வேக்கண்டா இருந்ததுன்னா காலேஜுக்கு சீட்டை கொடுத்துருவாங்க. காலேஜ் அவங்களே டைரக்டா ஸ்டே ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுலதான் இந்த ப்ரொசீஜர் இருந்தது. சோ இதுல சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா 2022 வரைக்கும் அது உண்மை. 2023, 24ல இது உண்மை இல்லை. சோ இப்ப கரண்ட் ப்ரொசீஜர் படி காலேஜுக்கு சீட்டு திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த 8 லட்சம் ஒருவேளை ஒரு ஏஜென்ட் செலவு பண்ணாலும் அல்லது ஒரு காலேஜ் 8 லட்சம் செலவு பண்ணாலும் அவங்களுக்கு நஷ்டம் தான். அவங்களால இந்த சீட்டு அவங்க கைக்கு வராது. அவங்க கைக்கு வந்தாதான் அவங்க யாரை வேணா போட்டு 50 லட்சமோ 70 லட்சமோ கலெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. பட் சீட்டை திருப்பி கொடுக்காததுனால காலேஜ் ஹேஸ் நோ கண்ட்ரோல். யாரை சேர்க்கணும்ன்றதுல காலேஜால கண்ட்ரோல் பண்ண முடியாது. யார் வேணா திரும்ப தேர்ட் ரவுண்ட்ல வர வேகன்சி திரும்ப 4th ரவுண்டுக்கு வரும். அதாவது ஸ்டே ரவுண்டுன்னு சொல்ற 4th ரவுண்டுக்கு வரும். அந்த 4th ரவுண்டுல எந்த கேண்டிடேட் வேணா சாய்ஸ் கொடுத்து இந்த காலேஜுக்கு வந்துடலாம். ஒருவேளை யாராவது அட்வான்ஸ் புக்கிங் அந்த காலேஜ்ல பண்ணி வச்சிருந்தாலும் அவங்களுக்கு அங்க சீட் கிடைக்கணும்ன்ற கேரண்டியே கிடையாது. சரியா? சோ இந்த ப்ரொசீஜர் இந்த 4வது பேஜ்ல இருக்குது எல்லாமே தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் கரண்ட் பிராக்டிஸ். இதே வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ சர்க்குலேட் பண்ணியிருந்தீங்களா, நானே அதை ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். இன்ஃபேக்ட் நானே இதை சொல்லியிருக்கேன்.
அபாலிஷ் காலேஜ் லெவல் ஸ்டே ரவுண்டுன்றத நான் தொடர்ந்து ட்விட்டர்ல போட்டிருக்கேன். அப்பெல்லாம் இதுக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்போ ப்ரொசீஜர் வந்து கவர்மெண்டே சேஞ்ச் பண்ணிருச்சு. அதுல இருந்த ஓட்டையை அடைச்சிருச்சு. அடைச்ச பிறகு பீப்புள் ஆர் சேயிங் ஓட்டை இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எந்த ஓட்டையும் இப்போதைக்கு இல்லை. வேற பல ஓட்டைகள் இருக்கு, பட் இந்த ஓட்டை இல்லை. சரி, எப்படா நீ சொல்ற, உன்னை எப்படி நம்புறதுன்னா, அஃப்கோர்ஸ் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆர் என்எம்சி போன வருஷம் ப்ரொசீஜர், அதாவது போன வருஷம் கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஒரு லெட்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. டேட் வந்து 24/7/2023 இது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் நீட் பிஜி கோர்சஸ்னு சப்ஜெக்ட் இருந்தாலும் இதே லெட்டர் தான் they have used for யூஜி கோர்சஸ். ஸோ அண்டர் கிராஜுவேட் பிஜி ரெண்டுத்துக்குமே இதே தான் அப்ளிகபிள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஆஸ் பர் த ஆர்டர்ஸ் ஆஃப் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, Ministry, MCC shall conduct online counseling for stay vacancy round for 100% seats in deemed universities in UG and PG courses. So என்ன சொல்றாங்க, MCC மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிங்கிறது யாரு, கவர்மெண்ட் அத்தாரிட்டி. அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு கீழே வர எம்சிசி தான் வந்து ஸ்டே வேகன்சி ரவுண்டை கண்டக்ட் பண்ணணும். அதுவும் 100% சீட்ஸ் இன் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இன் யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ். அது மட்டும் இல்லை, டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் த ஸ்டேட் கவுன்சிலிங் ஏஜென்சிஸ் ஆர் ரிக்வெஸ்டட் டு மேக் நெசசரி அரேஞ்ச்மெண்ட் ஃபார் கண்டக்டிங் த கவுன்சிலிங் இன் ஆன்லைன் மோட் ஃபார் ஆல் ரவுண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் from the academic year 2023 onwards. No college or institute should conduct the counseling including the stay vacancy round in physical mode. So எந்த கல்லூரியும் இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்டா அவங்களா கண்டக்ட் பண்ண முடியாது. அது வந்து இந்த ஸ்டேட் கவுன்சிலிங் ஏஜென்சிஸ் தான் பண்ணணும். இங்க ஸ்டேட் கவுன்சிலிங் ஏஜென்சி யாரு, தமிழ்நாடு செலக்ஷன் கமிட்டி, அவங்க தான் பண்ணணும். இதை ஏன் கொண்டு வந்திருக்கோம், ஏன் 100% சீட்ஸுமே வந்து எம்சிசியோ அல்லது ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டியோ பண்ணணும்னு சொல்றோம். It will help in tackling the issue of seat blocking and complaints or court cases related to counseling. So seat blocking தடுக்கிறதுக்காக இதை செய்யறோம்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை, அந்த வாட்ஸ்அப் கதையில ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க, அவர் சொல்றது கரெக்ட். சீட் பிளாக்கிங், அந்த சீட் பிளாக்கிங்கை ப்ரிவென்ட் பண்றதுக்கு 2023 ப்ரொசீஜர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்டஸ்லயும் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தெரியும், காலேஜ் லெவல் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் போன வருஷம் நடக்கல. ஸோ அதனால வந்து இட் இஸ் வெரி கிளியர், த இன்ஃபர்மேஷன் ஷேர்ட் இன் த வாட்ஸ்அப் ஆர் ட்விட்டர் இஸ் நாட் கரெக்ட் ஆஸ் ஆஃப் டுடே. ஸோ ஐ ஹோப் தட் இன்ஃபர்மேஷன் இஸ் கிளியர் டு யூ. தேங்க்யூ, பை பை.